வணக்கம் நண்பர்களே, நான் பூபதி சுந்தர் கோட் ஃபார்ம்லேருந்து. ஸோ ஒஸ்மானாபாதி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் டெலிவரி கொடுக்கறதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கிறது நீங்கள் ஒஸ்மானாபாதி நம்ம ஆட்டு பண்ணைக்கு வந்து குட்டி போட்டிருக்கு. இந்த குட்டியை வந்து கஸ்டமருக்கு முன்னாடியே சொல்லிட்டோம், குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ குட்டி போட்டுச்சுன்னா அவருக்கு தான்ட்டு. இப்போ இந்த குட்டி வந்து திருவண்ணாமலைக்கு போகுதுங்க, திருவண்ணாமலை சைடில். அவருக்கு சொல்லிட்டோம், இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ டெலிவரிக்காக ஏற்றிட்டுருக்கோம் ஆடுங்களை. பாருங்கள் சைஸு எல்லாமே 2 பல் ஆடுங்க. இதில் ஃபுல் ப்ரெக்னன்சியும் இருக்குது, அப்புறம் இப்போ ப்ரெக்னன்சி ஆனதும் இருக்குது. அப்புறம் இலை சேனை ஒரு 2லேருந்து 3 மாதம் சேனையில் இருக்குது. ஸோ ஏற்றிட்டுருக்கோம், எல்லாமே குவாலிட்டி பண்ணி வேக்சின் பண்ணி. இந்த பேட்ச் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு. அதனால் கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய ஆடு 15 நாளில் கொடுக்க வேண்டிய ஆடு ஒரு 30 நாள் எடுத்துட்டோம். ஏன்னா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பார்த்து ஆட்டுக்கு நல்லா தெளிவாக ஆயிடுச்சு. இப்போது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டாங்க, அதனால் லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 3 இடத்துக்கு போகுதுங்க ஆடு. நம்ம வந்து நைட்டில் தான் அனுப்புவோம், பகலில் அனுப்ப மாட்டோம். ஸோ நைட்டில் அனுப்புவோம். கஸ்டமர் ஆல்ரெடி வந்து எடை போட்டு வெயிட் போட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டார். இப்போ வந்து ஒரு அந்த 20 டேஸ்க்கு அப்புறம் தான் கொடுப்போம். அந்த 20 டேஸ்க்கு இது வந்து ஒரு 1 மந்த் ஆகிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் சிக் ஆகிடுச்சு ஆடுங்க வந்து டயர்டில். ஸோ நம்ம எப்போவுமே வந்து சளியோடு ஆடு கொடுக்க மாட்டோம். சளி பிடிச்சிருந்துச்சுன்னா அதை ரிகவர் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி வேக்சின் போட்டு அப்புறம் பூச்சி மருந்து கொடுத்து லிவர் டானிக் கொடுத்து ஸோ இதெல்லாமே பண்ணி தான் நம்ம கஸ்டமர்கிட்ட ஒப்படைப்போம். ஏன்னா நம்மளோட ப்ராசஸ் அந்த மாதிரி. ஸோ இப்போ கஸ்டமர் உடனே வரி பண்ணிடுற உடனே வேணும் ஆடு, உடனே ஆடுன்னா நம்ம அந்த மாதிரி ஆர்டர் எடுக்கிறதில்ல. ஏன்னா கஸ்டமர்கிட்ட போய் சேர்ந்தால் தான் அவர் ₹1 சம்பாரிச்சா தான் மறுபடியும் ஆர்டர் அவர் 10 பேர்கிட்ட சொல்லி அனுப்புவார். அதுதான் எங்களுடைய பாலிசியாக நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆடு அவர்கிட்ட சேர்த்த பிறகு ஒரு 4 டேஸ் மானிட்டரிங் பண்ணுவோம், கால் பண்ணி என்ன நடக்குதுன்ட்டு. அப்புறம் மெடிசன்ஸ் கிட்டு கொடுப்போம் அவருக்கு, ஒரு கம்ப்ளீட் மெடிசன் கிட்டு. அதில் ஓரளவு இருக்கும், இன்ஜெக்ஷனு ப்ளஸ்ஸு பார்த்திங்கன்னா டேப்லெட் பேராசிட்டமல் டேப்லெட்ஸுங்க, அப்புறம் லூஸ் மோஷன் டேப்லெட்ஸுங்க, லூஸ் மோஷன் ஆச்சுன்னா. ஸோ அப்புறம் பசி எடுக்கிறதுக்கான டேப்லெட்ஸுங்க. இந்த மாதிரி ஒரு கிட்டே கொடுத்துருக்கோம் அவங்கக்கிட்ட. ஏன்னா அது ஒரு நம்ம பாலிசியாக வச்சுருக்கோம். எவ்ரி டெலிவரி கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டு கொடுத்துருவோம், ஒரு மெடிசன் கிட்டு. ஸோ அவருக்கு எப்படி பண்ணணும் ஏது பண்ணணுன்ட்டு அந்த லோக்கல் வெட்னரியை வச்சு டாக்டரை வச்சு அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கணும். ஸோ அப்படி பண்ண சொல்ல தான் வந்து ஒரு குவாலிட்டியான ப்ரீடை அவர் எடுக்க முடியும். அங்கே போய் சிக்காகி ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அவருக்கு நஷ்டமாயிடும். எங்களை பொறுத்தவரையிலும் கஸ்டமருக்கு நஷ்டமாகாமல் பொருளை சேர்த்து அவர் ₹1 சம்பாதிக்க வைக்கணும். அதுதான் எங்களுடைய மோட்டிவேஷனும். அப்படி சம்பாதிச்சிட்டாருன்னா மறுபடியும் எங்களுக்கு ஆர்டர் அவரே சேர்த்து கொடுப்பாரு. ஸோ ஒவ்வொரு கஸ்டமரும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் அழகாக பண்ணி கொடுக்குறோங்க. யாருக்கு தேவையோ நம்மளை கால் பண்ணுங்கள். நன்றி.